குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். சிபிஐ விசாரிக்க போது விஜய்க்கோ அவர் கட்சியினை சார்ந்தவங்களுக்கு கிளீன் சிட் கொடுத்துருவாங்களா அப்படின்னா எந்த வாய்ப்புகளுமே இல்லை. சிபிஐட்ட போயிட்டு அது பிஜேபிட்ட போன மாதிரி தான். பாஜக விஜயை கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. விஜய் கட்சியோட ஒரு நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல் இறந்து போறாங்க. அதுக்கு நீங்க ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க. இந்த ஹத்ராஸ்ல இறந்து போனால அந்த பெண்ணு இறந்து போனதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த ஆசிஃபா படுகொலைக்கு கமிட்டி அமைச்சிங்களா? ஏதாவது ஒரு நியாயபூர்வமா பாரதிய ஜனதா கட்சி நடந்திருக்கா? பாஜக தான் இயக்குதுன்னா அந்த 4 பேரை அப்படி வழக்கில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வேற யாரை கொண்டு வர முடியும்? தமிழக அரசு அதிகாரிகள் மீது எந்த வழக்கும்? சிபிஐ முழுக்க இந்திய ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா பல தரப்பினர் சொல்றாங்க. இல்ல நீதிமன்றங்களே அதை கேஜெட் பேரட்னு சொல்றாங்க. நீதிமன்றங்கள் ஒருதலை பட்சமான முடிவுகளுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அப்படி இருந்துடக்கூடாது, அவங்களும் குண்டில் அடைக்கப்பட்ட கிளியா இருக்கக்கூடாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு துரை அருண் சார். வணக்கம். வணக்கம். கரூர் வழக்கு இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்ஐடி சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியிலிருந்து சிபிஐ எஸ்ஐடிக்கு இந்த வழக்கு மாறி இருக்கு. உச்சநீதிமன்றம் மாற்றி அமைச்சாங்க. இப்போது இங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்ட அதே நபர்கள் மீது மீண்டும் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. புசி ஆனந்த், நிர்மல்குமார், அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் மீதான வழக்குகள் இப்போ போடப்பட்டிருக்கு. இது விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது நீங்கள் இங்கேயே இருந்திருக்கலாம், அங்கே போயிட்டு இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் திமுகவை சேர்ந்தவர்கள் விமர்சிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இயல்பாகவே நீதிமன்றங்களில் நமக்கிட்டே நிறைய பேர் இது மாதிரி போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, இது சிபிசிஐடிக்கு மாற்றுங்க, சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக இருக்கிற போது நமக்கு சரியான தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்காக நாங்களே நிறையா சிபிசிஐடி என்கொயரி கேட்டு போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கக்கூடாது, ஏசி தலைமையில் இல்லைனா டெபுட்டி கமிஷனர் தலைமையில், ஒரு டெபுட்டி சூப்பரிண்டென்ட் தலைமையில் விசாரிக்கணும், துணை காவல் கண்காணிப்பாளர், துணை ஆணையாளர் விசாரிக்கணும், உதவி ஆணையாளர் விசாரிக்கணும் அப்படின்னு நிறையா வழக்கு போடுவோம். ஏன்னா ஒரு இம்பார்ஷியலான ஒரு பாரபட்சமற்ற விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுவோம். ஆனால் எல்லா வழக்குகளையும் அப்படி செய்ய முடியாது. நீங்கள் காவல்துறையினாலே குற்றச்சாட்டுறது சரி இருக்காது அப்படின்னு சொல்லி பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளில் எங்களுக்கே நாங்களே வாங்கியிருக்கோம். தீர்ப்பை எங்களுக்கு பெறப்பட்டிருக்கோம். ஆனால் என்னென்னா இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லா நேரத்துலையும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஏஜென்சின்னு கேட்குறாங்கல்ல, இந்த போலீஸ் விசாரணையிலேருந்து சாதாரண போலீஸ் விசாரணையிலேருந்து நீங்கள் சிபிசிஐடிக்கோ சிபிஐக்கோ மாற்றுற போது அதுக்கான காரணங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வழக்குகளுக்குமே நீங்கள் எடுத்தோன்னே சிபிஐ விசாரணை கேட்டோன்னே உடனே சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட முடியாது, அதுக்கான காரணங்கள் சாட்சியங்கள் வேணும் அப்படின்னு தான் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லுது, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லுது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கே அதிகாரிகள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அதிகாரிகள் ஒரு நேர்காணல் கொடுத்தாங்க. அந்த அதிகாரிகள் கொடுத்த நேர்காணலில் அரசு அதிகாரிகளை காவல்துறையினர் பாதுகாக்கிற வகையில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் மாற்றுது. எஸ்ஐடியில் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. அப்படி மாற்றுற போது ஒருதலை பட்சமாக அந்த உத்தரவு அமைஞ்சதாக எல்லா பத்திரிகைகளும் சொல்லுது. எல்லா பத்திரிகைகளும் தலையங்கம் எழுதியிருக்காங்க. ஹிந்துவில் தலையங்கம் வந்திருக்கு, மற்ற பத்திரிகைகளில் மற்ற ஆங்கில பத்திரிகைகள் தலையங்கம் வந்திருக்கு, தமிழ் பத்திரிகைகளில் தலையங்கம் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசு அதிகாரிகள் காப்பாற்றுவதற்காக அரசு மேலதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு நேர்காணல் கொடுத்ததுங்கிறது சரியான முறையில் விசாரணை நடக்காதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த உச்சநீதிமன்றத்தை பற்றி இந்த பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அரசு அதிகாரிகளை குறை சொல்லக்கூடிய இந்த உச்சநீதிமன்றம் எப்படி உயர்நீதிமன்றம் விஜய் தரப்பினர் பார்ட்டியே இல்லாத போது அவங்கள பற்றி விமர்சித்தது தவறோ அதே வகையில் இவங்க அரசு அதிகாரிகளை மட்டும் விமர்சிச்சுட்டு விஜய் போன்ற ஒரு நடிகர்களை பார்க்க வந்த அந்த கூட்டத்தை முறைப்படுத்தாமல் அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் நடந்துக்கிட்டது ஒரு பொறுப்பு வேணும்ல. ஒரு எண்ணற்ற கூட்டம் வருது, ஆயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வரும்போது அவங்க காலையிலேருந்தே வெயிலில் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கான முதலுதவி எதுவுமே கிடையாது, அவங்களுக்கான அடிப்படை நிறைய இதுல பேசி இல்ல என்னன்னா இது அந்த தீர்ப்புல அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட போது என்னன்னு பாத்தீங்கன்னா இதையெல்லாம் வசதியா மறைச்சிட்டு அரசு அதிகாரிகள் மீது மட்டும் குறை சொல்லிட்டாங்க.
எந்தவித அடிப்படை வசதி இல்லை, உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு தானே அதுதான் இந்த பத்திரிகைகள்லாம் வந்து அவங்க குற்றச்சாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி இவங்க நடந்துக்கிட்டது வந்து ஒருதலை பட்சமாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. சிபிஐக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐக்கு கொடுத்தாச்சு. இப்போது மாற்றம் செய்யப்பட்டுடுச்சு. இப்போது அவங்க வந்து இன்ட்ரீம் ஆர்டர் தான் அதுன்னு சொல்கிறாங்க, அது இடைக்கால உத்தரவாக தான் சொல்கிறாங்க. அப்போது ஃபைனல் ஆர்டர் அவங்க என்ன போட போகிறாங்க? ஃபைனல் ஆர்டர் என்ன கொடுப்பாங்க? எந்த உத்தரவு பிறப்பிக்க போகிறாங்க ஃபைனல் ஆர்டர்? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட போதும் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு மானிட்டரிங் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. அப்போ அந்த மானிட்டரிங் கமிட்டி அமைச்சிருக்க போது அப்போ சிபிஐக்கு என்ன வேலை? நீங்கள் சிபிஐ நம்பலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதையெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கு போட்டதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட இறந்து போன அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க, அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இவர் வந்து அபேண்டன் ஹிஸ் என்டையர் லைஃப் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அபேண்டன் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அஃபிடவிட்டில் அவங்க போட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. கைவிட்டார், பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த குடும்பத்தை கைவிட்டுட்டு போயிட்டார். அப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த வழக்கு போட்டிருக்காருன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம். அடுத்த வர காலகட்டத்தில் இந்த இப்போ யார் போட்டாங்கன்ற வழக்குலேயே ஒரு ஜென்யூனிட்டி இல்லைல்ல, ஒரு உண்மைத்தன்மை இல்லையே. இதை எல்லாத்தையும் பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எஸ்ஐடி என்ன போட்டதோ அதே தரப்பினர்கள் தான் வந்து முதல் தகவல் அறிக்கையில் பதியப்பட்டிருக்கு. அவங்கள தான் பதிவு பண்ணுவாங்க. அதுதான் வந்து அதான் பேசிக்கிறாங்க. அதுக்கே நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் உற்சாகம் அடைகிறீங்க? இது ஒரு வழக்கோட அடிப்படை தானே. எஸ்ஐடி என்ன கொடுச்சோ அதான் சிபிஐ எஸ்ஐடியும் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிபிஐ வந்து இருக்கிற ஆதாரங்கள் சாட்சிகள் அடிப்படையில் தான் விசாரிக்கும். புதுசாக ஒரு இதை வந்து கொடுக்க முடியாது. ஒரு தவறு வந்து மறைக்கப்பட்டிருந்ததுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து புதிய குற்றவாளிகள் யார் அப்படின்றத வந்து காட்டலாம். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இங்கே எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது. எல்லாமே வந்து இந்த பொது தளத்தில் எல்லாமே இருக்குது. எல்லா ஆதாரங்களும் சாட்சிகளுமே இங்கே இருக்குது. கூட்ட நெரிசலால் இந்த சம்பவம் நடந்து போச்சு அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை ஒட்டி தான் இந்த விசாரணை நடைபெறும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. நம்ம என்ன இதில் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ விசாரிக்கிற போது இங்கே வந்து க்ளீன் சீட்டு கொடுத்துருவாங்களா? இப்போ வந்து விஜய்க்கோ அவர் கட்சியினை சார்ந்தவங்களுக்கு க்ளீன் சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னா அது வந்து இது நாள் வரையில் அதுக்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லை. அதை வந்து சிபிஐக்கு கிடைச்சிட்டாலே ஒரு மாபெரும் வெற்றி. ஏன்னா சிபிஐயை பற்றி இந்த கட்சியினரோ அந்த விஜயோட கட்சியினரோ அவர்கள் தொண்டர்களோ அவங்களோட அந்த பொறுப்பு 2ஆம் கட்ட தலைவர்களோ பேசின பேச்செல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களாம் எப்படி வந்து சிபிஐ வந்து இந்திய அரசோட ஒரு கைப்பாவை, இந்திய ஒன்றிய அரசோட ஒரு கைப்பாவைன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இந்த தீர்ப்புகள், ஒவ்வொரு தீர்ப்புகளும் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் வந்து இந்த தலையங்கங்கள்லாம் சொல்லுது. இந்த விஷயத்தில் எப்படி அதை இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, தமிழக வெற்றி கழகம் எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படின்றதான் பிரச்சனை. இதில் இப்போது சிபிஐ நம்ம வந்து அரசியல் சாயம் பூசுறதன் மூலமாக அப்போ யாரை தான் நம்புறதுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. இப்போ பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐட்ட போய்ட்டு அது வந்து பிஜேபிகிட்ட போன மாதிரி தான், பாஜக விஜயை வந்து கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கான சான்றிதழ்கள் தானே இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, தனியாக தான் நிற்கவே கூடாது, விஜய் வந்து திமுகவுக்கு பாடம் கற்பிக்குன்னா விஜய் எங்களோட வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா? ஏடிஎம்கேல உள்ளவங்களாம் பேசுகிறாங்க. இப்போ வந்து விஜய் வந்து ஏடிஎம்கேவை எதிர்த்து, டிஎம்கேவை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து, காங்கிரஸ் எதிர்த்து தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் உங்கள் கூட்டணிகளை நீங்கள் கூப்பிடுறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி சரியான கட்சியாக இருந்ததுன்னா விஜய் பார்வையில் காங்கிரஸ் கட்சி சரியான கட்சியாக இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியிலே இணைஞ்சிருக்கலாமே. ஏடிஎம்கே சரியான கட்சியாக இருக்கிற பட்சத்தில் அவர் ஏடிஎம்கேலே இணைஞ்சிருக்கலாமே. பிஜேபி சரியான கட்சியாக இருக்கிற பட்சத்தில் அவர் பிஜேபியிலே இணைந்திருக்கலாமே. இப்படிலாம் விட்டுட்டு அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க போது அவரை வந்து இவங்க கூட்டணிக்கு கூப்பிடுறது வந்து எப்படி, அழைப்பது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, இதில் இன்னொரு விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ விஜய் காங்கிரஸ் கூடவும் தான் பேசினார், ராகுல் காந்தி தான் விஜயோட பேசினார், அதனால் காங்கிரஸோட கூட்டணி போவார்னு அர்த்தமாயிடுமா? அந்த மாதிரி பாஜகவினர் அவரை வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை பாதுகாக்கிறாங்க, அவ்வளவுதானே ஒழிஞ்சு அதில் அரசியல் சாயம் இல்லை. அப்படி பாதுகாக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி யாராங்க இவ்வளோ ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அதில் யார் தவறு
செஞ்சுருக்காங்க, யாருக்கு பொறுப்பு இருக்குது, அவங்க லெட் தம் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், லெட் தம் ஃபேஸ் த லீகல் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லி விட வேண்டியது தானே. அவங்க வந்து அந்த சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விட வேண்டியது தானே. எதுக்கு நீங்கள் போய் வந்து விஜய் வந்து அவர் வந்து எல்லாரும் வந்து கார்னர் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அவரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, விஜய் வச்சு திமுக அரசியல் பண்ணி விஜய் வச்சு பாரதிய ஜனதா கட்சி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எதுக்கு வந்து அவங்க ஒரு கமிட்டி அமைச்சாங்க? நீங்கள் எதுக்காவது இந்த ஹத்ராஸில் ஒரு இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அதை பார்க்கறதுக்கு ராகுல் காந்தி போகிறாரு, அவர் ஒரு IPS அதிகாரி கீழே பிடிச்சி தள்ளி விடுறாரு. அது பேர் டெரிக் பிரெயின் சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு MP போகிறாரு, அவரை அடித்து கீழே தள்ளி விடுறாங்க. இப்படி பல்வேறு தரப்பினர் போகும்போது உத்தரப்பிரதேசத்தில் நுழையவே முடியல. அங்கே என்ன டோல்கேட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இல்லாத ஒரு டோல்கேட்டை நீங்கள் அங்கே போட்டு வச்சுட்டு யாரையும் உள்ளே விட மாட்டேங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இப்படி நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அங்கே வந்து ஒரு எதிர்கட்சியோட தலைவர், மிகப்பெரிய பாரம்பரியமிக்க எதிர்கட்சியோட தலைவர் போகும்போதே நீங்கள் வந்து அவர் அடித்து கீழே தள்ளுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உடனே வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க. ஒரு கட்சியோட நிகழ்ச்சிங்க அது. தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் கட்சியோட ஒரு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க. இந்த ஹத்ராஸில் இறந்து போனால அந்த பெண்ணு இறந்து போனதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த ஆசிஃபா படுகொலைக்கு வந்து கமிட்டி அமைச்சிங்களா? எவ்வளோ படுகொலைகள், இந்த பெண்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. மணிப்பூரில் கலவரம் நடந்திருக்கு, டெல்லியில் கலவரம் நடந்தது, அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிங்களா? டெல்லியில் நகரத்திலே பெரிய கலவரம் நடந்துச்சு, முஸ்லீம் மக்களை வந்து அடித்து விரட்டினாங்க, அப்போல்லாம் நீங்கள் கமிட்டி அமைச்சிங்களா? ஏதாவது ஒரு நியாயபூர்வமாக வந்து பாரதிய ஜனதா கட்சி நடந்திருக்கா? ஒருதலை பட்சமாகவே நடந்துக்கிறீங்க. வெறுப்பு அரசியலை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி அதன் மூலம் வந்து நீங்கள் வந்து தேர்தல் அரசியலை வெற்றி பெறலாம்னு நினைக்கிறீங்க. அது எப்போது நடைபெறாது. தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இவ்வளோ தப்புக்கும் விஜய் தான் காரணம்னா, விஜய் மீது எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கலை. இப்போது கைமீறி போயிடுச்சு, CBI வந்து இந்த கேஸை எடுத்துக்கிடுச்சு. அப்போ தமிழக அரசு விஜய் கைது பண்ணியிருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் அவரது அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருக்கணும், அல்லது விஜய் மீதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணலையே தமிழ். இல்லை, அதாவது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல இந்த முதல் தகவல் அறிக்கை என்பது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் தகவல் அறிக்கை என்பது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சொல்லப்படுது. 151 CRPC இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய BNSS இருந்தாலும் சரி, அதில் என்னென்னா 154 CRPC. முதல்ல அவங்களுக்கு என்னென்ன தகவல்களை வந்து காவல்துறை பெறுறாங்களோ அதை வச்சு தான் வந்து முதல் தகவல் அறிக்கை இப்போ பதிவு செய்யப்படுது. புகார் யார் கொடுக்குறாங்களோ, அரசு இந்த மாதிரியான சம்பவத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து புகார் கொடுப்பாங்க, VAO கொடுப்பாங்க, இல்லை வேறு சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைச்ச தகவல்கள் தான் அவங்க வந்து முதல் புகாராக கொடுப்பாங்க. அந்த புகார் தான் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்படுது. அந்த நேரத்தில் வந்து எல்லாரையும் வந்து சாட்சி குற்றவாளியாக சேர்க்கலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது சரி இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிமினல் ப்ரொசீஜரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சாட்சியங்களை சேகரிப்பாங்க. ஒவ்வொருத்தராக பார்த்தவங்கள, கூட இருந்தவங்கள, யாரெல்லாம் அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தாங்களோ, அந்த இந்த கடைகளில், பக்கத்து வீடுகளில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, எப்பப்போலாம் அந்த கூட்டம் அதிகமானுச்சு, யாரெல்லாம் வந்தாங்க அந்த கூட்டத்துக்கு, எப்போ வந்து கூட்டம் கட்டுக்கடங்காமல் போணுச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் செய்யப்பட்டுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் கூட இருந்து பார்த்தவங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து காவல்துறை வந்து விசாரணைகளை வந்து 161 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 161 ஸ்டேட்மெண்ட் மூலமாக வந்து இவங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரித்து அவங்கள்ட்ட அறிக்கைகளை பெறுவாங்க, வாக்குமூலங்களை பெறுவாங்க. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் வந்து இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அது ஃபைனல் ரிப்போர்ட், இறுதி அறிக்கை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கடையில் வந்து சம்பவம் நடந்ததை பற்றி ரஃப் ஸ்கெட்சு அப்படின்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க. அந்த ஸ்கெட்சை தயார் பண்ணுவாங்க. எந்த சம்பவம் எடுத்தது மேப் மாதிரி போட்டு இந்தந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு, எப்படிலாம் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பவங்களை ஒட்டி என்னென்ன வந்து கைப்பற்றப்பட்டது, அப்படி ஆவணங்கள் என்னென்ன கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத எடுப்பாங்க. அதன் பிறகு தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும். இவ்வளோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கிடையில் இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் பின்னாடி இருந்தாங்க, எப்படிலாம் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத பட்சத்தில் அப்படின்றத விசாரிக்கிற போது யார் வந்து முதல் குற்றவாளி யார், ரெண்டாவது குற்றவாளி யார், மூணாவது குற்றவாளி யார், அப்படி இல்லைனா தான் சார்ஜ் ஷீட் வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. ஒருவேளை CBI வந்து இது வந்து இந்த குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்கிற போது மேலும் குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள வந்து கொண்டு வரலாம். அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்கள சேர்த்து தான் வந்து FIR போடுவாங்க, இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. ஒருவேளை வந்து இந்த FIR மாற்றணும்னா ஆல்டர் FIR போடுவாங்க. மறுபடியும் வந்து மாற்றப்பட்ட முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது எல்லாமே வந்து குற்றத்தின் இந்த விசாரணையின் போக்கில் தான் அதுக்கு நமக்கு தெரிய வரும்.
உடனே வந்து முடிவு பண்ணிட முடியாது. முதற்கட்ட தகவல் அறிக்கை சிபிஐ சமர்ப்பித்ததில் கரூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா புசி ஆனந்த் இவங்க மேலெல்லாம் வழக்கு A1 A2 A3 சொன்னதாக தகவல். இப்போது இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது அதில் என்ன மாதிரியான நபர்கள் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? அதான் இவங்க எல்லாரும் தான் அதில் வருவாங்க. அதில் விஜய் பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து விசாரணையின் போக்கில் தான் தெரிய வரும். விசாரணை விஜய்க்கு வந்து பிரேமா பேசி இருக்குது, விஜய்க்கு வந்து ஓவர் டாக்ட் இருக்குது, அவர் மேலே வந்து முகாந்திரங்கள் இருக்குது. இந்த சம்பவத்தை வந்து அவங்க வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, இந்த இடத்த நிறுத்த சொன்னோம், அவங்க நிறுத்தாமல் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்தாமல் போக சொன்னது புசியானது நிர்மல்குமார் தான் அதை வந்து சொன்னாங்க அப்படின்ற போது அவங்கள தான் வந்து குற்றவாளிகளை சேர்ப்பாங்க. விஜய் அவர் தனிப்பட்ட முறையில் செய்தாரா, இல்லை விஜயை வந்து சேர்க்கணுன்ற நோக்கம் வந்து சிபிஐக்கு இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஒருவேளை விஜயை வந்து குற்றவாளியாக சேர்க்கணும், இப்போ சிபிஐ வந்து இட்ஸ் a டூல் ஆஃப் டைரக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அப்பாயிண்டட் பை சுப்ரீம் கோர்ட் தானே? அதுதான், சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது சிபிஐயை. இல்லை, இந்த வழக்குக்கு அவங்கள நியமிச்சிருக்கலாம். ஆனாலும் வந்து அவங்க யாரோட அதிகாரிகள் பார்த்தா இந்திய ஒன்றிய அரசோட அதிகாரிகள். ஒருவேளை இந்திய அரசு அழுத்தம் கொடுத்து விஜயை வந்து குற்றவாளியாக சேர்க்கணுன்ற பட்சத்தில் விஜய் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார். அவங்க வந்து விஜய்க்கு இந்திய அரசுக்கு ஆதரவாக வந்து விஜய் நடந்துருந்தாருன்னா அவர் சேர்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து வெளிப்படையாக பேசினோம்னா இதுதான் நடக்கும். நம்ம என்ன தான் வந்து அப்படிலாம் நடக்காது, அது வேறு ஏஜென்சி. இப்போ இந்திய கவர்மெண்ட்டுக்கும் சிபிஐ வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு அதிகார அமைப்பு. வந்து இந்திய அரசுக்கும் அந்த அமைப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலிருந்த வாரியாகவும் பார்த்தோம்னாலும் கூட பேசினாலும் கூட உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ சிபிஐ எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இந்த 4 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி பெற்றுருக்குன்னா இது ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. போகிற போக்கில் அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து வருங்காலம் பண்ண மாட்டாங்க. ரிவைஸ்னால் குற்றவாளிகளை கொண்டு வந்துட்டாங்க, 1 2 3 4 5ன்னு கொண்டு வந்துட்டாங்க. இதில் மாற்றம் இருக்காது. கூடுதலாக யார் வந்து குற்றவாளிகள் அப்படின்றத வந்து சேர்ப்பாங்க. வழக்கின் விசாரணையின் போக்கு பாஜக தான் இயக்குதுன்னா அந்த 4 பேரை அவங்க எப்படி வழக்கில் கொண்டு வந்திருப்பாங்க? அப்புறம் வேற யாரை கொண்டு வர முடியும்? இவங்க தானே அந்த கூட்டத்தை நடத்துனதுலேருந்து. இல்லைன்னா தமிழக அரசு அதிகாரிகள் மீது எந்த வழக்கும் அதிகாரிகள் மீதுலாம் போட முடியாதுல்ல. அதிகாரிகளை வந்து எல்லாரையும் வந்து கூட்டத்தை வந்து அந்த அதிகாரிகள் என்ன எல்லாரும் ஒரு தொற்றா கருத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டாங்களா? அப்படிலாம் அது கிடையாது. இல்லை, போலீஸ் பாதுகாப்பு தரப்படலும் எதிர்கட்சி தலைவர் அது இன்ஆக்ஷன். நான் டிவியில இருந்து பார்த்தேன், அங்கே 500 பேராக இருந்தாங்க. அது வந்து இன்ஆக்ஷன். அது வந்து அவங்க வந்து சரியான முறையில் செயல்படலை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். குற்றவாளிகளாக சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு தான் பார்க்கணும். சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்றத பார்க்கணும். இவங்க தான் வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது. இந்த உங்களுக்கு நெரிசலில் இறந்து போனதுக்கு யார் காரணம்? ஒருவேளை பவர் கட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பவர் கட் பண்ணதுக்கு காணொலிகள் ஆதாரத்தோட சாட்சியோடு நிரூபிச்சிட்டாங்க. அது ஜெனரேட்டர் ரூமுக்கு போனாங்க, அதன் பிறகு தான் வந்து பவர் கட் பண்ணப்பட்டது அப்படின்றது சாட்சியோடு நிரூபிச்சிட்டாங்க. அதில் வந்து ஏதாவது வந்து யாருக்காவது வந்து ரோல் இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து குற்றவாளிகளாக சேர்க்க முடியுமே தவிர யாருக்கு வந்து தொடர்பு இருக்குதோ அவங்களாம் சேர்க்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளை போய் அதில் வந்து குற்றவாளிகளாக சேர்க்கறது வந்து சரியா இருக்காது. ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டான் அப்படின்னு ஒரு கேஸை கொண்டு வரும்போது அவங்க என்னென்னா நடக்கும்னு பார்த்தா அவன் சூசைடு இல்லை, போலீஸ் தான் அடித்து கொண்டுட்டாங்கன்ற போது அதை விசாரிச்சிட்டாங்கன்னா போலீஸ் தான் அடித்து கொண்டு இருக்காங்க அந்த குற்றவாளியை அப்படின்னு சொல்கிற அது தெரிஞ்சு போனதுன்னா அந்த நபரை வந்து எந்த போலீஸ் அடித்தாரோ, இன்ஸ்பெக்டரோ, ஏசியோ, டிசியோ, எஸ்ஐயோ அவங்கள வந்து குற்றவாளிகளாக சேர்க்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்து வழக்கில் வந்து குற்றவாளியை சேர்க்கறது வந்து நியாயமாக இருக்குது. 2 விஷயமான கருத்து பேசப்படுது சார். இந்த சிபிஐயில் இவங்க மேலேயே தாவேக்காவினர் மேலேயே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப திமுகவை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் இங்கேயே இருந்திருக்கலாம், வழக்கம் போல் திமுக குறை சொல்லிட்டு இருந்தால் கூட களத்தில் ஒரு மைலேஜ் ஏற்பட்டிருக்கும், நீங்கள் சிபிஐ நம்பினது இப்போ உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சுட்டு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் நீங்கள் சிபிஐ போனால் விஜய் தரப்பை காப்பாற்றிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அப்படியா நடக்குது? விஜய் தரப்பு மேலே தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதிலேயே தெரியுது சிபிஐ எவ்வளோ நேர்மையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. 2 கருத்து சொல்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. அதாவது வந்து நிறையா வழக்குகளில் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. பல்வேறு வழக்குகளை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. உதாரணம் பல வழக்குகளை வந்து நம்ம வந்து கோடிட்டு காட்ட முடியும். எல்லா சில வழக்குகள் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாலும் விசாரணை முடிஞ்சு இன்னும் வந்து தீர்ப்பே வராமல் இருக்குது. எப்போ அவங்க வந்து இந்த விசாரணையெல்லாம் முடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, மற்ற வழக்குகளை வந்து 6 மாதத்துக்குள்ளே, 1 வருஷத்துக்குள்ளே, இல்லை ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற வரையறையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி ஹைகோர்ட்டு சொன்னது பிறகு கூட முடிக்கப்படாமல் பல வழக்குகள் இருக்குது. இப்போது அவங்களுக்கு என்னென்னா சாட்சிகளை கைப்பற்றுறதுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படுது. நிறையா சாட்சிகள் வந்து இடம்பெயர்ந்துருவாங்க, சில பேர் இறந்து போயிடுவாங்க. அதனால் வந்து அவங்கள நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்து
அதை வந்து அந்த பாக்ஸில் ஏற்றி கூண்டில் ஏற்றி அவங்கள வந்து குற்றவாளிகளுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல வைக்கிறது வந்து பெரிய சிரமம். பல பேர் இல்லாமல் போயிடுவாங்க, அட்ரஸ் மாறி போயிடுவாங்க, ஊர் மாறி போயிடுவாங்க. அவங்களாம் பிறகு சாட்சியாக மாறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து தான் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இதை வந்து நேர்மையான முறையில் வந்து எந்த துறையும் செய்யணும். இப்போ சிபிசிஐடியாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, எஸ்ஐடியாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி காவல்துறையாக இருந்தாலும் சரி, நியாயமான முறையில் நம்பகத்தன்மையான முறையில் ஒரு பக்கச்சாய்வு இல்லாமல் இம்பார்ஷியலாக செய்கிறோம். ஆனால் இதை இயக்கக்கூடிய அரசுகள் வந்து நியாயமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சிபிஐ வந்து முழுக்க முழுக்க வந்து இந்திய ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா பல தரப்பினர் சொல்கிறாங்க. பல பத்திரிகைகள் பலவரவாக வந்து நீதிமன்றங்களே அதை கேஜெட் பேரட்னு சொல்கிறாங்க. ஆமாம், கேஜெட் பேரட்னு ஏன் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி, அதுதான் கேஜெட் பேரட். கேஜெட் பேரட், வாட்ஸ் மீன் பை கேஜெட் பேரட்னா அது கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி தான், நத்திங்லெஸ் நத்திங், அதுக்கு மேலே உண்மை கிடையாது. அந்த கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக இருக்கிறது வந்து அந்த விமர்சனத்தில் வந்து கேஜெட் பேரட்ன்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் இருக்குது. அவங்களும் வந்து கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ சிபிஐ வந்து கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக தான் இருக்குது. யார் அந்த கூண்டை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருக்கு, யூனியன் ஆஃப் இந்தியா வச்சுருக்கு, இந்திய ஒன்றிய அரசு வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்திய ஒன்றிய அரசு சிபிஐயை தன்னிச்சையாக செயல்பட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. தன்னிச்சையாக செயல்பட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யார் உண்மையான குற்றவாளிகள் காப்பாற்ற வந்து அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க. ஆனால் இங்கே வந்து இங்கே விஜயை காப்பாற்றுறதுக்காகவோ இந்த பிரச்சனையை நீர்த்து போகணும் வைக்கிறதுக்காகவோ இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் போக்கை மாற்றணும் அப்படின்றதுக்காக விஜயை வந்து எது வேணாலும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. இதனுடைய போக்கு எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் சொன்னீங்க இடைக்கால உத்தரவு தான் போட்டாங்க அப்படின்னு. அப்போ ஃபைனல் ஆர்டர், இறுதி தீர்ப்புங்கிறது என்ன? அதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க கேட்குறது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க, அதுதான் ஃபைனல் ப்ரேயர். அதுவே அவங்க கொடுத்துட்டாங்க, அது இன்ட்ரி மாடலே கொடுத்துட்டாங்க. இந்த வாட் தே ஆர் கோயிங் டு ப்ரொனவுன்ஸ் இன் ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு இருக்குல்ல, வாட் ஆர்டர் தே ஹாவ் டு பாஸ் இன் ஃபைனலி அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து அதுதான் இது வந்து ஒரு 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 அம்பிக்யூஸாக ஒரு புரிதல், ஒரு குழப்பமான சரியான வாதத்தை எடுத்து முன்வைக்காதனால தான் இவ்வளவு சிக்கல். அப்படிலாம் இல்லை. இவங்க எந்த சில சமயங்களில் வந்து நீதிமன்றங்கள் வந்து ஒருதலைபட்சமான முடிவுகளுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் இருக்குது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் எந்த ஆர்டர் போடுவோம், நாங்கள் வேறு முடிவு கூட நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியரிங்லேயே அப்சர்வேஷன்லாம் வந்துச்சு, ஓரல் அப்சர்வேஷன்லாம் வந்துச்சு. நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் வேறு ஆர்டரை நாங்கள் வந்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு நீங்கள் என்ன தான் போட்டாலும் அந்த சிபிஐயோ உச்சநீதிமன்றமோ வேறு ஏதாவது அழுத்தங்களுக்கு உட்படுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த அழுத்தம் யார்கிட்டேருந்து வருது அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த பார்வையும் இருக்குது. எந்த அரசுமே வந்து நீதிமன்றங்களை வந்து தன்னோட கைக்குள்ளோ அழுத்தம் கொடுக்காமல் இருக்க போது தான் வந்து நீதிமன்றங்களும் சரி சிபிஐயும் வந்து தனித்துவமாக செயல்பட முடியும். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த அழுத்தங்கள் இல்லாத போது அவங்க வந்து தனித்துவமாக வந்து சுதந்திரமாக செயல்பட முடியும். அழுத்தங்கள் இருக்கும்போது யாருமே வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது. ரொம்ப நன்றி சார். இந்த வழக்கில் சிபிஐ எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்குங்கிறது பேசப்பட்டாலும் அதற்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கிளியர் கட்டாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.